அன்பு உள்ளங்கள் அனைத்திற்கும் அநேக வணக்கங்கள். வேர்க்கடலை உண்ண வேண்டிய சரியான முறையையும் அதில் அடங்கியுள்ள சத்துக்களையும் பற்றி இப்போது பார்ப்போம். உணவுப் பொருள்கள் எதையுமே வறுத்தாலோ வேக வைத்தாலோ வதக்கினாலோ அதிலுள்ள சக்தி குறையும் அல்லது போய்விடும். ஆனால் இதற்கு விதிவிலக்கு வேர்க்கடலை. இதை பச்சையாகவோ வறுத்தோ வேக வைத்தோ எப்படி தின்றாலுமே அதிலுள்ள சக்தி குறைவதில்லை, அழிவதும் இல்லை. ஆனாலும் எதற்குமே ஒரு முறை உண்டல்லவா? முதலாவதாக அசிடிட்டி அல்லது வாயு தொல்லை உடையவர்கள் வேர்க்கடலையை 6 அல்லது 7 மணி நேரம் ஊற வைத்து சாப்பிடுவது நல்லது. விட்டமின்களும் தாது உப்புக்களும் நிறைந்துள்ளதால் வேர்க்கடலையை வேக வைத்து சாப்பிடுவது சிறந்தது. ஏனெனில் இதன் மெல்லிய தோலில் கிடைக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கிடைக்கச் செய்கிறது. வறுத்த வேர்க்கடலையை விட 3 அல்லது 4 பங்கு சக்தியை நாம் இதன் மூலம் அதிகமாக பெற இயலும். இதில் நிறைந்திருக்கும் ஃபோலிக் ஆசிட் வேர்க்கடலையை நிறைய சாப்பிடும் கர்ப்பிணி பெண்களது வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு மூளை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் அணுக விடுவதில்லை. அது மட்டுமல்ல, ஆஸ்துமா நோய் குழந்தையை தாக்கும் அபாயமும் குறைவு. நமது பித்தப்பையில் பித்தக்கற்கள் ஏற்படாதவாறு காக்கிறது வேர்க்கடலை. பித்தப்பையில் கொழுப்போ அல்லது வேறு ஏதேனும் நச்சுக்களோ படிய விடாமல் காக்கிறது. வேர்க்கடலையில் உள்ள ரெஸ்வெட்ரால் எனப்படும் வேதிப்பொருளானது நமது மூளைக்கு இரத்தம் பாய்வதை நன்கு சீராக்குவதால் மூளை சுறுசுறுப்பாக வேலை செய்ய தூண்டப்படுகிறது. எண்ணெயில் பொரித்த கடலை சாப்பிடுவது அவ்வளவு நல்லதல்ல. காரணம், அது நமது உடலில் கொழுப்பு அதிகம் சேரச் செய்துவிடும். அது மட்டுமா, இதில் தூவப்படும் உப்பில் உள்ள சோடியம் இரத்த அழுத்தம் அல்லது இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். நிலக்கடலையில் உள்ள நியாசின் என்ற வேதிப்பொருள் நமது ஞாபக சக்தியை பெருக்குகிறது. எனவே வயோதிகத்தின் காரணமாக ஏற்படும் ஞாபக மறதியான அல்சைமர் வராதவாறு காக்கிறது. இதிலுள்ள மோனோ அன்சாச்சுரேட்டட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் நம் உடலில் சேர்ந்துள்ள கெட்ட கொழுப்பை கரைத்து குறையச் செய்கிறது. நிலக்கடலை நமது உடலில் உள்ள எண்டாக்ரைன் சுரப்பிகளை நன்கு இயங்கச் செய்யும் திறன் கொண்டது. வளரும் குழந்தைகளுக்கு தேவையான அமினோ அமிலங்களும் புரதச்சத்துக்களும் வேர்க்கடலையில் மிகுதியாக உள்ளதால் குழந்தைகள் சீரான உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு இது மிகவும் நன்மை செய்யும். ஆனால் வேர்க்கடலை அதிகம் உண்பது பித்தத்தை ஏற்படுத்திவிடும் என்பதால் வெல்லம் சேர்த்து சாப்பிடுவதுதான் சிறந்தது. கடலை மிட்டாய் போல. வெல்லத்தில் உள்ள இரும்பு சத்து சோகை நோய் ஏற்படாமல் தடுக்கும். வேர்க்கடலையில் உள்ள டிரிப்டோஃபான் என்னும் வேதிப்பொருள் நம் உடலில் செரோனின் எனும் வேதிப்பொருள் நன்கு சுரக்க உதவுகிறது. எனவே நமது மன அழுத்தம் குறையும், மன அமைதி நிறையும். நிலக்கடலை ஒரு சத்து நிறைந்த ஆரோக்கியமான உணவு. இதில் உள்ள சைட்டோஸ்ட்ரால் நமது வயிறு மற்றும் குடல் செல்களில் புற்றுநோய் செல்கள் வளர்ந்து விடாமல் தடுத்து காக்கிறது. எனவே அடிக்கடி வேர்க்கடலை சாப்பிடுபவர்களை புற்றுநோய் தாக்கும் ஆபத்து குறைவு. நமது உடலுக்கு தீங்கு செய்யாத கொழுப்பு அமிலங்களும் புரதச்சத்துக்களும் நிறைந்துள்ளது வேர்க்கடலை. எனவே தினமும் வேர்க்கடலை சாப்பிடுபவர்களுக்கு சோரியாசிஸ், எக்ஸிமா போன்ற சரும நோய்கள் தாக்கும் வாய்ப்பு குறைவு. வேர்க்கடலையில் உள்ள பயோட்டின் எனப்படும் வேதிப்பொருள் நமது தலைமுடி உதிர்வதை தடுப்பது மட்டுமல்ல, உதிர்ந்த இடத்தில் மீண்டும் முடி முளைக்கச் செய்கிறது. இவ்வளவு நன்மைகளை தரும் வேர்க்கடலை நமது உணவுப் பொருள்களில் முக்கியமானது என்பதில் ஐயம் ஏதுமில்லை. நன்றி, வணக்கம்.